ஒரு அழகான காட்டுல ஒரு பெரிய மரத்துல கூடு கட்டி 2 முட்டைகளை வைத்து துணிக்குருவி அந்த முட்டைகளை பாதுகாத்து வந்தாள். ஒரு நாள், சரி, காட்டிற்கு சென்று உணவை எடுத்துவிட்டு வரலாம். இந்த முட்டைகள் இங்கு பத்திரமாக இருக்கட்டும். நான் போய் சீக்கிரமாக உணவை எடுத்துட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடலாம் என்று நினைத்து அந்த முட்டைகளை அங்கே வைத்துவிட்டு காட்டிற்கு பறந்து சென்றது. பிறகு அங்கில் ஆப்பிள் மரங்களை பார்த்தது. அடடா, இந்த மரத்தில் ஆப்பிள்கள் அனைத்தும் நன்றாக இருக்கிறதே. சரி, இன்னைக்கு இந்த ஆப்பிள்களையே வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் என்று நினைத்து ஒரு கூடை நிறைய ஆப்பிள்களை பறித்து அந்த கூடையை தான் இருக்கும் வீட்டிற்கு எடுத்து வந்தது. அப்பொழுது மலை மேகம் அங்கு வந்தது. அந்த மலை மேகம் துணிக்குருவியிடம், மஞ்சள் குருவியே, நான் இந்த காட்டில் ஓரிரு நாட்களில் மழை பெய்ய போகிறேன். நீ 2 முட்டைகளை வைத்து கொண்டிருக்கிறாய். அதனால் உன்னிடம் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்து இங்கே வந்து உன்னிடம் கூறுகிறேன். நீ சீக்கிரமாக ஒரு நல்ல வீடு கட்டி அந்த இடத்திற்கு இந்த முட்டைகளை எடுத்துட்டு போய் பாதுகாத்து பத்திரமாக இரு. நான் இன்னும் ஓரிரு நாட்களில் மழை பெய்ய போகிறேன் என்று கூறியது. அதற்கு துணிக்குருவி, மழை மேகமே, இந்த செய்தியை எனக்கு கூறியதற்கு மிக்க நன்றி. நான் இதற்கு கைமாறாக இந்த ஆப்பிள் கூடையை உங்களுக்கு பரிசாக தருகிறேன் என்று சொல்லி துணிக்குருவி அந்த மழை மேகத்திற்கு ஆப்பிள் கூடை அனைத்தையும் கொடுத்து விட்டாள். பிறகு துணிக்குருவி, சரி, நம்ம இந்த விஷயத்த காலுக்காகத்திடமும் சொல்லிடலாம். அவங்களும் இந்த மரத்தில் கூடு கட்டி தானே வாழ்ந்து வராங்க. மழை வந்துச்சுன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க. நம்ம உடனே போய் இன்னும் 2 நாளில் இல்லை ஒரு நாளில் மழை வரும்னு காலுக்காகத்திடம் கூறிவிடலாம் என்று துணிக்குருவி நினைத்து காலுக்காகத்திடம் சென்று, காலுக்காகமே, இப்பொழுதுதான் மலைமேகம் என்னை பார்த்து ஒரு செய்தியை கூறியது. இன்னும் ஓரிரு நாட்களில் நம் காட்டிற்கு மழை வரும் என்று அந்த மலைமேகம் என்னிடம் கூறியது. நான் என் முட்டைகளை பத்திரமாக ஒரு இடத்தில் வைக்க வேண்டும். நான் அப்பொழுதுதான் அதனை பாதுகாத்து வர முடியும். இல்லை என்றால் மழை வந்தால் சீக்கிரமாக என் முட்டை உடைந்து விடும். நீயும் ஒரு வீடு கட்டி நல்ல இடத்திற்கு சென்று விடு என்று தனக்கு கிடைத்த செய்தியை காலுக்காகத்திடமும் துணிக்குருவி கூறியது. இதனை பயன்படுத்திய காலுக்காகம், அப்படியா, நான் திடீரென இப்பொழுது எங்கு போய் வீடு கட்டுவது? சரி, இந்த குருவி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அது ஏதாவது வீடு கட்டுச்சுன்னா அதை நம்ம எப்படியாவது எடுத்துக்கலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தது. பிறகு துணிக்குருவி காட்டிற்கு சென்று தனக்கு கிடைத்த செய்தியை அனைத்து பறவைகளிடமும் கூறியது. பிறகு ஒரு மரத்தின் மேல் நிறைய புல்களை வைத்து ஒரு வீடு ஒன்று கட்டியது. பிறகு அந்த 2 முட்டைகளையும் கூட்டையும் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிற்குள் சென்று துணிக்குருவி வாழ்ந்து வந்தது. அப்பொழுது துணிக்குருவி, அடடா, மழை வருவது போல் தெரிகிறதே, நம்ம சீக்கிரமாக காட்டுக்கு போய் ஏதாச்சும் உணவை எடுத்துட்டு வந்துடலாம் என்று அங்கிருந்து பறந்து சென்றது. அப்பொழுது அருகில் இருந்த ஒரு மரத்தில் கழுகு வந்து அமர்ந்தது. கழுகு, அடடா, எங்கேயோ ஒரு முட்டை வாசம் வருது, என்னன்னு பார்க்கலாம் என்று துணிக்குருவியின் வீட்டிற்குள் எட்டி பார்த்தது. அங்கு 2 முட்டைகள் இருந்தது. அடடா, இன்னைக்கு என்ன நம்மளுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் கிடைக்குது. இங்கே 2 முட்டை இருக்கே, நம்ம இப்போ தான் சாப்பிட்டோம். சரி, நாளைக்கு வந்து இந்த முட்டையை சாப்பிட்டுக்கலாம் என்று அங்கிருந்து பறந்து சென்றது. அந்த நேரம் காட்டில் மழை பெய்ய ஆரம்பமானது. காலுக்காகமோ, அடடா, மழை வருதே, சரி, நம்ம துணிக்குருவியோட வீட்டுக்கு போகலாம் என்று நினைத்து துணிக்குருவியின் வீட்டிற்கு வந்தது. அப்பொழுது துணிக்குருவி அங்கு இல்லை. 2 முட்டைகள் மட்டுமே இருந்தது. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இதனை பயன்படுத்தி துணிக்குருவியை இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடலாம் என்று காலுக்காகம் நினைத்தது. துணிக்குருவியோ பயந்து போய், ஐயோ, மழை வேற வருதே, சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுமே, சீக்கிரம் போகணும் என்று நினைத்து கொண்டே தன்னுடைய வீட்டிற்கு வந்தது. அப்பொழுது காலுக்காகம் அங்கு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது. என்ன காலுக்காகமே, என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்க என்று கேட்டது. அதற்கு காலுக்காகமோ, இது என்னுடைய வீடு, இனிமேல் நான் தான் இங்கே இருப்பேன். இது என்னோட மரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த மரத்தில் நான் தான் இருப்பேன். நீ வேறு பக்கம் போ, இல்லைன்னா உன்னோட முட்டைகளை உடைச்சிடுவேன். இப்படி காலுக்காகம் சொன்னதை கேட்ட துணிக்குருவிக்கு மிகவும் பயம் ஏற்பட்டது.
நான் மிகவும் பாதுகாத்து வந்த முட்டையை இந்த காலுக்காகம் உடைத்து விடுமோ என்று பயந்து, சரி காலுக்காகமே, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். நீயே இங்கு இரு. ஆனால் மழை வரும் என்ற செய்தியை நான் உனக்குதான் முதலில் கூறினேன். அதற்கு நீ எனக்கு கொடுத்த பரிசு இதுதானா என்று சொல்லிவிட்டு துணிக்குருவி அந்த 2 முட்டைகளையும் எடுத்துக்கொண்டு மலையில் வேறொரு இடத்திற்கு சென்று விடலாம் என்று நினைத்து அங்கிருந்து வந்தது. ஐயோ, மழை வேற இவ்வளவு வேகமாக வருகிறதே! நான் இந்த 2 முட்டைகளையும் வைத்துக்கொண்டு எங்கே போவேன்? கடவுளே, என்ன இது கொடுமை என்று பேசிக்கொண்டே அந்த சைடாக பார்த்தது. அடடா, இங்கு ஒரு பழைய வீடு தெரிகிறது. சரி, இன்னைக்கு நம்ம அங்கே போய் இருந்துக்கலாம் என்று நினைத்து அந்த பழைய வீட்டிற்குள் துணிக்குருவி தனது முட்டைகளை எடுத்துக்கொண்டு சென்றாள். இந்த வீடு ரொம்ப குப்பையாக இருக்குதே. சரி, நம்ம மழை நின்னதுக்கப்புறம் இந்த வீட்டை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் என்று நினைத்து அந்த இடிந்த வீட்டை காலை மறுநாள் கொஞ்சம் கொஞ்சமாக விறகுகளை வைத்து நீட்டாக சுத்தமாக ஓட்டைகளை அடைத்தாள். பிறகு துணிக்குருவி இன்று மழை வருவதற்குள் உணவுகளை எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து விடலாம். நமது 2 முட்டைகள் இன்று பொரிக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது என்று நினைத்து காட்டிற்கு சென்று பழங்களையும் தானியங்களையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தது. அப்பொழுது துணிக்குருவி 2 முட்டைகள் பொரித்து 2 குருவி குஞ்சுகள் இருப்பதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டாள். ஐயோ கடவுளே, என் குழந்தைகள் இங்கு இருக்கிறார்களே! 2 பேரும் மிகவும் அழகாக இருக்கிறார்களே! ஐயோ குழந்தைகளே என்று நினைத்து அந்த குழந்தைகளை அரவணைத்து கொண்டாள். அப்பொழுது அந்த குருவிகள் 2ம், அம்மா, எங்களுக்கு மிகவும் பசிக்கிறது அம்மா. நாங்கள் சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுங்கள் அம்மா என்று கேட்டார்கள். அப்பொழுது துணிக்குருவி, குழந்தைகளா, நான் காட்டிற்கு சென்று நிறைய உணவுப் பொருட்களை எடுத்து வந்திருக்கிறேன். இவை அனைத்தும் உங்களுக்கு தான். நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள் என்று சொல்லி பழங்களையும் தானியங்களையும் துணிக்குருவி குழந்தைகளுக்கு கொடுத்தாள். பின்பு அவளும் சாப்பிட்டாள். பிறகு 3 பேரும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் காலை பொழுது நேரம் காலுக்காகம் 2 முட்டைகளை தன்னுடைய வீட்டில் வைத்திருந்தது. அப்பொழுது, சரி, இன்னைக்கு காட்டில் போய் உணவை எடுத்துட்டு வந்துடலாம். சரி வா ஜோஜோவை, நம்ம 2 பேரும் காட்டுக்கு போகலாம் என்று சொல்லி காலுக்காகவும் ஜோஜோக்காகவும் உணவை எடுப்பதற்காக காட்டிற்கு சென்றார்கள். பிறகு காடு முழுவதும் அனைத்து பழங்களையும் பார்த்துவிட்டு ஒரு கூடை நிறைய பழங்களை நிரப்பி தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து வந்தார்கள். தன்னுடைய வீட்டிற்கு வரும்பொழுது காலுக்காகத்தில் முட்டை குஞ்சு பொரித்து இருந்தது. காலுக்காகம் ஆனாலும் மகிழ்ச்சியில் இல்லாமல் பயத்தோடு இருந்தது. என்னவென்று பார்த்தால் அங்கு கழுகு இருப்பதை கவனித்தது. ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை! என்னோட வீட்டுக்கு கழுகு வந்திருக்கு. என்னோட குட்டிகளும் அங்கு இருக்கிறார்களே, நான் இப்பொழுது என்ன செய்வேன் என்று பயத்தோடு இருந்தது. ஆனால் அந்த கழுகு அந்த முட்டைகள் குஞ்சு பொரிப்பதை பார்த்து, ஓ, நான் நேற்று வந்து பார்த்தது காகத்தின் முட்டைகளை தானா? நல்ல வேட்டைதான் என்று நாம் எங்கும் அலைந்து திரிய வேண்டியது இல்லை. இன்று உணவு எனக்கு தானாகவே கிடைத்துவிட்டது. இன்னைக்கு எனக்கு இந்த 2 காகங்கள் போதும் என்று நினைத்து அந்த 2 காக குஞ்சுகளையும் அந்த கழுகு கொன்று தின்றது. பிறகு அங்கிருந்து பறந்து சென்று விட்டது. அப்பொழுதுதான் காலுக்காகத்துக்கு என்னவென்று புரிந்தது. ஐயோ, துணிக்குருவின் முட்டைகளை பார்த்துதான் இந்த கழுகு ஆசைப்பட்டது போல. நான் துணிக்குருவியை ஏமாற்றியதற்கு தான் என்னுடைய 2 முட்டையில் இருந்து வந்த 2 காக குஞ்சுகளும் அநியாயமாக இந்த கழுகு கிட்டே மாட்டி இறந்து விட்டது. ஐயோ, நான் செய்தது மிகவும் தவறான செயல் என்று நினைத்து வருத்தப்பட்டது. குட்டீஸ்களா, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், ஒருவர் நமக்கு நன்மை செய்தால் நாம் பிறருக்கு அதைத்தான் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இப்படித்தான் சோகம் ஏற்படும். இந்த கதையில் குருவிக்கு வர இருக்கும் ஆபத்தை காலுக்காகம் குருவியை ஏமாற்றியதால் காலுக்காகத்திற்கு அந்த ஆபத்து வந்துவிட்டது. எனவே யாரும் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. ஓகே குட்டீஸ்களா, இன்று கதை முடிந்தது.
அனைவரும் நமது குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.